வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நினைஞ்சு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 23,960 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த எல்லோ ஜோனுங்கிறது அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டு மாரி கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம இதில் ஃபஸ்ட் சப்போர்ட் மார்க்கெட் அப்சைடு போக தான் வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைடு போகிறதான வாய்ப்பு தான் சொல்லியிருந்தோம். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 24,248 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். ஆனால் ஓப்பனே பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே, அதனால் நம்ம ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல ஒர்க் ஆகலை. இருந்தாலும் மார்க்கெட்டை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைடு தான் சொல்லியிருந்தோம். அது அப்சைடில் தான் முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் அதே ஸ்டைலில் தான் சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம சொல்லியிருந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்குள்ளே வராமலே இந்த கேப் ஃபில்லிங் மட்டும் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அதுலேருந்து அப்சைட் ஆனிச்சு. ரெண்டாவது நம்ம கொடுத்துருந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிலேருந்து மார்க்கெட் பிரேக் ஆனிச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ஓப்பன்லேருந்து பார்த்திங்கன்னா இறக்கம் தான். நம்ம எப்பயும் சொல்லியிருக்கோம், எப்பயுமே இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு மேலே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணுனா அதுக்கு மேலே பிரேக் ஆனால் தான் மேலே போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா அது பிரேக் ஆகலை. அதுலேருந்து இறங்கினா தான் நம்ம சொல்லியிருந்த இடத்துக்குள்ளே வராமல் மார்க்கெட் வந்து மறுபடியும் அப்சைடே மூவ் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இதுலேயும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன மாதிரி சொல்லியிருந்தோம், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைடு தான் போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். நேற்று தலைப்பும் நம்ம ஏற்றத்துக்கான இறக்கத்துக்கான எண்டு அப்படி தான் கொடுத்துருந்தோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். நிஃப்டிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் வச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டிலேருந்து ஒரு கிளியரான இண்டிகேஷன் கிடையாது. ஆனால் டே கேண்டில் ஹையை பிரேக் பண்ண மேலே போகிற மாதிரி தான் கேண்டில் காட்டுது. 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 24,337 அப்படிங்கிறது இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 24,446, அதுக்கடுத்து 24,582 வரைக்கும் போட்டிருக்கோம். அது வரைக்கும் போதும். அப்புறம் சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ 24,188, அதுக்கடுத்து 24,131, அடுத்து 24,039, 23,963 இது வரைக்கும் போட்டிருக்கோம். சரி, ஓகே, இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இன்றைக்கி போன ஹை அண்ட் லோக்குள்ளே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கிட்டு திருப்பி ஒரு சப்போர்ட் எடுத்து திருப்பி இப்படி இறங்குறது தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்த என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த 24,446 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதுலேருந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் திருப்பி இறங்கி இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். இந்த ரேஞ்சுக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டனால மார்க்கெட்டை பருப்பு சைடுவேஸ் ஆகிடும். அதாவது எப்படி சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 24,446 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். இந்த இடங்கள்லேருந்து செல்லிங் தான் வரும். இதை தாண்டினா மட்டும் தான் நம்ம பையை பற்றி யோசனை பண்ணலாம். அதாவது 24,446 தாண்டிச்சுன்னா வெரி புல்லிஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் போக வாய்ப்பு இருக்கும். இதை தாண்டாத வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் தொட்டால் மறுபடியும் இறங்க தான் வாய்ப்பாக இருக்கும். அப்படி ஃபஸ்ட்டு இந்த மார்க்கெட் உள்ளே இறங்கிடுச்சுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சுன்னா மார்க்கெட் சைட்வேஸ்க்குள்ளே மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்னையோட கேண்டில் ஹை லோன்ஸ் உள்ளே வந்துருச்சுன்னா மார்க்கெட் சைட்வேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். இதில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் தான் வாய்ப்பு அதிகம். அதாவது மிடில் ஒரு வேளை இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆனால் சைட்வேஸ் தான் வாய்ப்பு அதிகம். அதுபோல் மேலே ஏறி இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இடத்தை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் வச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியராக இண்டிகேஷன் கிடையாது. என்னென்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த பெரிய கேண்டிலுக்கு பாருங்கள், இந்த ரெட் கேண்டிலுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு அதிகபட்சம் பார்த்தோம்னா 50,700 இருக்கும். இந்த லோ பார்த்தோம்னா 49,700 கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் டே கேண்டில் காட்டுது. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை 50,292, அதுக்கடுத்து 50,429, அதுக்கடுத்து 50,688 வரைக்கும் போட்டிருக்கோம். சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 49,945, 49,855, 49,708 அப்படி போட்டிருக்கோம். சரி, ஓகே, அது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஓப்பன் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கடையில் ஓப்பன் ஆனிச்சுன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். சைட்வேஸ்னாலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
950லேருந்து 1300னா கிட்டத்தட்ட 350 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த 50,430க்கு மேலே இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கு இடையில மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த காலையில் ஓப்பன் ஆனாலும் திருப்பி நிஃப்டி மாதிரி தான், இது ஓப்பன் ஆனாலும் போயிட்டு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் ஆகி மேலே போக முடியலன்னா மார்க்கெட் திருப்பி விழுக தான் வாய்ப்பாக இருக்கும், விழுந்து இந்த சைட்வேஸ்க்குள்ளே மாட்டிக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதே சமயத்தில் இந்த டேயோட லோ, அதாவது டேயோட லோன்னு 49,700க்கு கீழே தான் நம்ம செல்லிங் எதிர்பார்க்கலாம். அதுக்கெல்லாம் என்ன இறங்கினாலும் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி போனாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சுன்னா சைட்வேஸாக மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஏன்னா இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு கிளியரான சொல்லிக்கிற மாதிரி செட்டப்பில் இல்லை. அதனால் நம்ம சின்ன ரெசிஸ்டன்ஸு ஏரியாவும் பிரேக் சின்னதாக போட முடியல. எப்படி சொல்கிறது, ஒரு ரேஞ்சை ஒரு கிளியராக பண்ண முடியல. அப்படி இல்லாட்டா அப்படி கிளியராக இல்லைனாலே மார்க்கெட் சைட்வேஸ்குள்ளே வந்துருங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.